அபி விக்னேஷ் ரெண்டு பேர்த்தையும் சந்தேக கேஸில் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. விக்னேஷ் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ராகவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் விக்னேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வராங்க. ராகவும் அங்கே வராரு. விக்னேஷோட அம்மா அபியை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. ராகவ் வந்த உடனேயே அபி ஓடி போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. ராகவ் நேராக இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுகிறாரு. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. எப்படி நீங்கள் எதுவுமே விசாரிக்காமல் எப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைப்பீங்க? ராகவ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கமிஷனர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த ராகவையும் அவங்கள சார்ந்தவங்க எல்லாத்தையும் உடனே வீட்டுக்கு அனுப்புங்க. யார் என்னன்ட்டு விசாரிக்க மாட்டீங்களா? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கேன், உடனே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. இன்ஸ்பெக்டரும் எல்லாரையுமே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறாரு. ராகவ் அபியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் ஸ்டேஷன் வாசலில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பேட்டி எடுக்க வந்துடுறாங்க. ராகவ் பயங்கர கோபத்தோடு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இப்போவே நீங்கள் எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும். நாளைக்கு பத்திரிகையில் ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்திரிக்கை மேலே நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. எல்லாருமே அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு போகிறாங்க. ராகவ் வீட்டுக்குள்ளே போன உடனேயே வழக்கம் போல் சுந்தரி அபியை திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அனு கோவிலுக்கு போகிறாங்க. அணுவை பார்த்துட்டு அங்கேருந்து ரெண்டு பேர் கேட்குறாங்க, என்னம்மா இப்போ தான் கோவிலுக்கு வந்த, அதுக்குள்ளே திருப்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அணுவுக்கே எதுவுமே புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபியும் ஆதவும் ரெண்டு பேருமே ஒரு பிளான் பண்ணி முரளியை கையும் களவுமா ஆதாரத்தோடு பிடிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. அபி அணுவுக்கு கால் பண்ணுறாங்க. அணு கையில் மாவு இருக்கிறதுனால அவங்க லவுடு ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க. அபி ஃபோனில் என்னை யாரோ கடத்தி வச்சுருக்காங்க 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அணு பதறிக்கிட்டு அங்கே ஓடுறாங்க. அங்கே இருந்த முரளியும் இதை கேட்டுட்டு பின்னாடியே ஓடுறாரு. அந்த இடத்துக்கு போன அணுவையும் அங்கே கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.